கருப்பசாமி மறுபடியும் மலுமச்சம்பட்டி வச்சுப்பா. மலுமச்சம்பட்டி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்தல கருப்பசாமி மகனுக்கு நல்லபடியாக நம்ம பார்த்து திருமணம் பண்ணணும், அப்படியா இல்லையா? அதனால திருமணம் பண்ணணும். அதனால அதில் ஒரு சில குளறுபடிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரே அட்டூழியம் பண்ணிகிட்ருக்கான். அதனால் அவன் சொன்னபடி கேட்காம கணவர் சொல்படி கேட்கணும். அதே மாதிரி மகனையும் நல்லபடியாக திருத்தி திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். பொண்ணு நல்லபடியாக உனக்கு அமைக்க வைக்கணும், அப்படியே இல்லையா? போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே அவன் 2 பேர்த்தையும் தனித்தனியாக பிரிச்சிருவேன். யாரைய? அண்ணனும் தம்பியும். முதல் தம்பி வச்ச கேட்டுட்டு நம்ம ஆட்டம் போடுறான். அதனால் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்து குடும்பம்னா என்னென்னு அவனை புரிய வச்சு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தானே. அதே மாதிரி உனக்கு உடல்நிலை சரியில்லை, அப்படியே இல்லையா? அதனால் உடல்நிலைக்கு நான் கனி கொடுத்துட்டு போகிறேன் தான். 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதே போல் கருப்பசாமி உனக்கு உடம்பு தொந்தரவு எண்ணி 5 மாதத்துக்குள்ளே மருத்துவம் பார்க்காம உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இந்தா வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும். கையில் பிடி. ஆடி அமாவாசைக்கு பால் கூட எடுத்துடணும். ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் உனக்கு பையனுக்கு திருமணமும் முடிச்சு வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அதனால் உனக்கு அடுத்த பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போப்பா கூடயே வரும்போது. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர். அப்படியா? எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. மகனை எப்படியாவது திருத்தி கொடுத்தரணும். மகனை எப்படியாவது திருத்தி கொடுத்தரணுமா? அதனால சொல் பேச்சு கேட்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுத்து ஏதாவது ஒரு மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், அப்படியே இல்லையா? அதனால உனக்கு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து அவனை 4 பேர்த்து போல நல்லபடியாக படிக்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மிதான், சரியா? அதனால் வேலைக்கு போகிற மாதிரி நான் கருப்பை உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அவனுக்கு இப்போ அடுத்தடுத்து பிரச்சனை கொடுப்பேன். ஒரு 2 டைம் பிரச்சனை அவனுக்கு கொடுத்துருப்பேன், சரியா? அடுத்து இந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அது எல்லாமே ஒரு பயத்தை காட்டுறதுக்கு தான், சரியா? அப்படி இருந்து கருப்பசாமி இன்னும் ஒரு 5 மாதம் முடியணும் முழுசா. அப்போ தான் முழுசா உன் பக்கம் உன் பயம் வந்துடுவேன். நான் செய்கிறது தப்பு அப்படின்னு நீ போய் நின்று அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர சூழ்நிலை கருப்பை உருவாக்குவேன். அப்போ தான் அப்பனும் அம்மாளுமோட கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். அந்த மாதிரி கருப்பசாமனுக்கு மாற்றி அமைச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். ஆமாப்பா. அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? அவசரப்படாமல் இருக்கணும். முதவே சொல்லிட்டேன், அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா முழுசும் சரி பண்ணிடலாம். அவசரப்பட்டு சாமி மறுபடியும் இதே மாதிரி இருக்கே அப்படின்னா மறுபடியும் டைம் தான் சொல்லுவேன். அதனால் நான் சொன்ன டைம் வரைக்கும் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா நாளையிலேருந்தே உனக்கு மாற்றத்தை கொடுத்துறேன். அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே அடுத்த 30 நாள் முடியறதுக்குள்ளே நம்மளோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு பையன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அப்படி இருந்தால் போதும்ல? கிட்டவா. இது நீ நேராக போவையோ இல்லை கொடுத்து அனுப்புவியா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, சரியா? இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஒன்று இன்னைக்கு கிளம்பு, இல்லாமல் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அவங்க கைக்கு இது போய் சாப்பிட்றதுக்கு வச்சிடணும். அது எப்படி பண்ணுவீன்னு எனக்கு தெரியாது. சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்க்கணும், சரியா? இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நல்லபடியாக தொழில் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வளர வச்சு நல்லபடியாக நான் படிக்க வச்சுறேன். கிட்டவா. அப்படி அமைச்சா போதுமா? கூட வரம்பு. இப்போ அதை பண்ணினது யாருன்னு சொன்னால் நீ போய் என்ன பண்ண போகிற? இதை தெரிஞ்சால் உன்னோட உடம்பும் மனசும் குடும்பமும் வெட்டியாக பிரிஞ்சுதான் போகும். அப்படிங்கிறதுனால கணவர் குடும்பத்தை சம்மந்தப்பட்டதில் தான், ரத்த சம்மந்தப்பட்டதில் தான் பண்ணியிருக்கான். அதனால் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று ஓடி இருக்கணும், சரியா? ஓடிச்சா ஓடலையா? ஓடிச்சா இல்லையா? ஓடிச்சு. அதில் 2வது ஆளுன்னு வச்சுக்குவேன். 2வது ஆள் அவனால் பிரச்சனை ஒன்று உருவாயிருக்கணுமே, ஆச்சா இல்லையா? அதான். அதனால அவன் மூலியமாக வந்த பிரச்சனை தான். இப்போ சந்தேகம் தீர்ந்துச்சா? அதனால உன்னி அவங்ககிட்ட வரவு செலவு வச்சுக்குவியா? வச்சுக்க மாட்டேல. அதனால டார்கெட் மகனுக்கு பண்ணல. நீ மொத்தமாக நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடாது. முதல் பிரச்சனை அது ஒன்று தான். அதனால் நம்ம இதனால தான் சொன்னேன், உறவு முறை முறிஞ்சிருன்னு தான் நான் மறைமுகமாக சொன்னேன். நீ கேட்டதுனால இப்போ நான் சொல்லிட்டேன். சொன்னதுனால நீ அவனோட வரவு செலவு வச்சுக்கூடாது என்றைக்குமே. முதவே சொல்லிட்டேன். இல்லை நான் சூழ்நிலையின் காரணமாக போனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீண்டும் பிரச்சனை உருவாகும். முதவே முடிவு பண்ணிக்க. அதனால் நான் சொன்னது முடிவு பண்ணிக்க அந்த மாதிரி, சரியா? நான் கருப்பேன் கூட வரும்போது இதை நீ எல்லாரும் ஜூஸ் போட்டு இப்போ நீ இருக்கிற ஆள் குடிச்சிரு. அது மகனுக்கு கொண்டுட்டு போய் இருப்பதில் சேர்த்திரு கூட வரும்போது. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்?
கிருஷ்ணகிரி வச்சுப்பா, கிருஷ்ணகிரி எல்லாம் போய் காலில் விழுப்பா. வாரிசு வேணும்னு வந்தது யாரு? அவன் மட்டும் உள்ளரு, மற்றவன் வெளியில போயிரு. உனக்கு உன் மகனை கூட்டிட்டு வரணுமா? நீ போய் உட்காரு, கூப்பிடுறேன், போய் வெளியில போய் உட்காரு. உனக்கு வாரிசு வேணுமாப்பா? மறுபடியும் போய் காலில் வந்துட்டு. அப்படியாப்பா, சரி, நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரி. கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்துட்டு வந்ததுல கருப்பசாமி ஒன்று இருந்தது போச்சு. போச்சா போலியா? போயிடுச்சு. அதனால கருப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு, நமக்கு ஏதாவது வாரிசு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மறுபடியும் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னோட ஆலயத்தை போய் ஒரு சுத்திட்டு ஓடு, சீக்கிரம் வரணும் அப்படின்றியா? கருப்பசாமி மீண்டும் ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி கார்த்திகை ஜோதி அப்போ உனக்கு கருவு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு கனியில் ஒரு மாலை, பாட்டில், சுருட்டு 54 கனியில் அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தவறாமல் வந்துடணும். சரியா? 5 நாளைக்கு ஒருக்கா என்னை பார்க்க வந்துடணும். அப்படி வந்த அப்படின்னா கார்த்திகை ஜோதிக்கு உனக்கு உருவாகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அந்த அன்னைக்கு உனக்கு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வரணும். அப்படி இல்லையா? வேலை செஞ்ச பக்கம் பணம் வரணும். அதையும் கருப்பை வந்து உனக்கு கூப்பிட்டு வாங்கி கொடுக்குறத வழியாக காப்பாற்றி தரணும். 2 பக்கம் இட பிரச்சனை இருக்கா? அப்படியே கொண்டா, இதை கொண்டு படியில் வைப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி, அப்படியாப்பா, உனக்கு பத்திரம் வரணுமா? என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரி. அதே போல் கருப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்ததுல சகோதரிகிட்ட வந்து இப்போதைக்கு பேச வேண்டாம், ஒரு 4 மாதத்துக்கு. சரியா? எந்த சிக்கல் இல்லாமல் அது தீர்ந்துடும். 4 மாதத்துக்கு அந்த பேச்சு எடுக்க வேண்டாம். அதே போல் பத்திரத்தை ஒருத்தர் வச்சுட்டு கொடுக்க மாட்டேன், அப்படித்தானே? அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து வர்ற வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமைக்கு வா, அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு. அதே போல் எனக்கு 54 கனியில் ஒரு மாலையும், ரோஜாப்பூவில் ஒரு மாலையும், சுருட்டில் ஒரு மாலையும் கொண்டுட்டு வா. நீ கேட்டதோட எண்ணி 45 நாளைக்குள்ள அவனை மனசை மாற்றி நமக்கு வர வேண்டிய பத்திரத்தை கொண்டு வந்து உன்னோட இருப்பிடத்துக்கு இப்போ போய் எல்லாரும் போய் பேசணும். நான் சொல்லுவேன் அடுத்த வெள்ளிக்கிழமை டைம், அந்த டைமுக்குள்ளே நீ போய் பேசணும். பேசின அப்படின்னா பத்திரத்துக்கு ஒரு வழி கிடச்சி பத்திரத்தை கொடுத்துருவேன். வர வேண்டியது சரி பகுதி எல்லாரும் ஆளுக்கு எவ்வளோ வருமோ அதுக்கு உண்டானதை வாங்கிடலாம். அந்த மாதிரி அமைச்சா போதுமா? கிட்டவா, இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தெரியாது, என் பத்திரம் என் பக்கம் வரணும். நல்லபடியாக கருப்பசாமி எல்லாத்துக்கிட்டும் போய் பேசினாலுமே அது வந்து பத்திரம் வராதுன்னு நான் இறங்கி நின்றுருக்கேன். அப்படிங்கும்போது என் தலை தப்பிக்கணும். அப்படிங்கும்போது நீ பேசின மாதிரி உனக்கு பத்திரம் கொண்டாந்து ஒப்படைக்கணும். நான் கருப்பை உனக்கு ஒப்படைச்சு கொடுத்தேன். அப்படி அமைச்சா போதும்ல? உடைய வரம்பு. அப்போ தானே சொன்னேன், வர ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து எண்ணி 45 நாள். சரியா? 45 நாளில் நான் வெள்ளிக்கிழமைக்கு டைம் கொடுப்பேன். நாளைக்கு இல்லை, அடுத்த வெள்ளி டைம் கொடுப்பேன். நீ போய் பேசு அப்படின்னு ஒரு டைம் கொடுப்பேன். அந்த டைமில் ஒரு டைம் பேசிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு பத்திரம் தானாக வந்துடும். கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு. ஆமாப்பா, சரி. அதனால கருப்பசாமி எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. மனைவிக்கு உடல்நலம் சரியில்லையா? மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை, கூப்பிட்டு வந்திருக்கியா? அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததுல கருப்பசாமி உடம்பு தொந்தரவு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் போல 4 பேர்த்து போல நிம்மதியாக பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு கருப்பசாமி உருவாக்கி தரணும். கட்டாயம் எந்த பிரச்சனையும் வராது. இன்னையிலேருந்து நான் சரி பண்ணி தரேன்டாமானே, நீ ஒன்றும் பயப்படாத. சரியா? இப்படி வா. சரிப்பா, அப்படியா? சரி, இந்த அதை குடி. இன்னையிலிருந்து உடம்பு தொந்தரவு படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து அடுத்து 8 நாள் வரும்போது பழைய நிலைமைக்கு உனக்கு அமைச்சா போதுமா? எண்ணி 8 நாள் தான் முழுசும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். டக்குன்னு குடி. என்னாச்சு, ஏன் ஆச்சு, எனத்தினால வந்துச்சு, அதையெல்லாம் விட்டுட்டு உனக்கு இருக்கிற பிரச்சனை முழுசாக உடம்பு தொந்தரவு சரி பண்ணி நல்லபடியாக கருப்பசாமி எல்லாரும் போல நானும் வாழணும். அதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி இன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. அதனால் 5 கனி கொடுத்துட்டு போகிறேன்.
5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்கணும். சரியா? இந்த 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்கணும். அதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். வரும்போதே முழுசுமே சரியாயிடும். அதனால் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து 4 பேருக்கு போல் பழைய நிலைமைக்கு நீ எந்த தொந்தரவும் வராமல் கருப்பையும் காப்பாற்றினா போதுமா? இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. அதை கொண்டு 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு பேத்திக்கு வந்து உடல்நலம் சரியாகணும். அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, யாராக இருந்தாலும் உட்காந்து போக சொல்லுப்பா. உட்கார சொல்லிக்கல, இதெல்லாம் நகர்த்தி ஆக்கட்டவை. நான் கொடுத்தது கீழே விழுந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்க. கொடுத்த வரம் அங்கேயே நிப்பாட்டி விடுவேன். மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. ஆமாம் சரி, சித்திரை முடிட்டோம். சித்திரை முடிஞ்சு வைகாசி 7ஆம் தேதிக்கு மேலே அப்படியே நீ நினச்சது போல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றத்தை கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் பேத்தியை நல்லபடியாக உடல்நிலை சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி ஆடி முடியணும்ப்பா. அப்போ தான் நீ நினைக்கிற மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு கொண்டுட்டு வர முடியும். அதனால் உனக்கு முழுசாக அதை குணப்படுத்தி கொடுத்து நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால் கருப்பசாமி நீ எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கணும். நான் கொடுக்குற கனியை மட்டும் கொடுத்து விடு. அதனால் யாரோட தொந்தரவு இருந்தாலும் சரி, நான் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? உனக்கு வாகனமும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்தா போதும். இல்லை எந்த ரிப்பேர் இல்லாமல் உனக்கு நான் ஓட்டி கொடுத்துறம்போ கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் ஆய்க்கானம்பாளையம் வச்சுப்பா. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன். என்ன சொன்னேன்? அவனுக்கு தண்டனை கொடுத்தா தான் சரி வருவான் அப்படின்னு நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? அப்படியெல்லாம் இல்லைப்பா, கருப்பசாமி எப்படியோ நீ தான் எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு. நீ இப்போ என்ன கேட்க வந்திருக்க? பிரச்சனைங்கிறது எனக்கும் தெரியும். நீ என்ன கொடுக்கணும்னு வந்திருக்க. அப்புறம் வேற என்ன பண்ணணும்? இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா கொடுக்கறது இல்லை இல்லையில. அதனால கருப்பசாமி இத்தனை நாள் தண்டனை கொடுக்கலன்னு நினச்சோம். இன்னைக்கு அவனுக்கு தண்டனையே கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படியே திருத்தி கொடுத்துரு. அப்படித்தானே? போய் காலில் வந்துட்டோம் அப்படின்றியா? சரி. அதனால கருப்பசாமி தண்டனையெல்லாம் கொடுக்க வேணாம். அப்போது நீ தான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும். அதனால் அவனுக்கு திருத்தறக்கு ஒரு வழி. அதனால கருப்பசாமி வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. சரியா? அடுத்து 21 நாளில் முதல் சம்பாதிக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி அமைச்சு தரேன். குடிக்கிறது அப்புறம் நிப்பாட்டுவோம். இப்போ சம்பாதிக்கிறது ஒரு பைசா கொடுக்கறது இல்லை. அதனால் உனக்கு வருமானம் கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்து படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்தா போதுமா? இன்னையிலேருந்து உன் மகனும் சொன்னபடி கேட்க மாட்டேறான். அதனால் இன்னையிலேருந்து உன்னோட கஷ்டமெல்லாம் தீர்த்து கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இப்போ பணம் எவ்வளோ? 200 ரூபா வச்சுருக்கியா? எவ்வளோ வச்சுருக்க? 200 இருக்குது. சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கூட வரம்போ. நான் தான் சொல்லிட்டேன், கணவனும் கேட்பேன், உன் மகனும் கேட்பேன். கூட வரம்போ. ஏதே மகனே நீ போ. அவள் 200 தான் வச்சுருக்காளாம், நான் போய் பார்த்தேன் சொல்லி அனுப்பிடு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்ன ஒரு படி ஏற்றி விடணும். ஏற்றி விட்டுடலாம். அப்படி தானே சாமி? அதனால கருப்பசாமி படி ஏற்றுறதெல்லாம் இருக்கட்டுமானே. அதே மாதிரி நல்ல வீடு கிடைக்கணும். அடுத்த 1 வாரத்தில் கிடச்சிரும். சரியா? வீடு கிடச்சிரும். 2வது நம்ம அங்கிருந்து வெளியில் போகிறதுக்குள்ள நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு கிளம்புவோம். அதுவும் நடந்துடும். 3வது கேள்வி, நமக்கு நல்லபடியாக வருமானம் வேணும், கடனை கட்டணும், நிம்மதியாக வாழணும். அதுக்கு எல்லாமே வழிவகுத்து கொடுத்துட்றேன். சரியா? ஒன்றே ஒன்று நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, சரிப்பா என்னோட ஆலயம் அப்படின்னு இருக்கிறதுல 3 ஆலயம் போ. 3 பக்கம் தீர்த்தம் எடுத்துட்டு வா. ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்துட்டு வரணும். சரியா? எடுத்துட்டு வந்து அன்னைக்கு நான் உனக்கு எல்லாமே கரெக்ட் பண்ணி எழுதி கொடுத்துட்றேன். அதில் போய் ஒரு படி மேலே ஏற்றி விட்டுறேன். நீ கேட்டது போலயே 4 பேருக்கு போல மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கியும் கொடுத்துறேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஞாயிற்றுக்கிழமை பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ 3 ஆலயம் எதுக்கு போகணும்? அந்த கேஸ் பிரச்சனை முடியணும். இப்போ பணம் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கேஸ் பிரச்சனை முடிச்சாதான் உன் லைஃபுக்கும் நீ மேலே இருந்துச்சிட முடியும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா நான் கொடுத்துருவேன். அப்போ அந்த கேஸ் பிரச்சனை முடியணுமா இல்லையா? அதனால இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்தாலாம் பத்தாது, உனக்கு பத்தாது இல்லை. அதனால முதல்ல அதில் போட்டு எடுக்கணும். அப்போத்தான் நீ நினைச்ச மாதிரி மேலே வர முடியும். இப்போ அதில் ஒரு சிக்கலும் ஒரு கேஸும் வந்துருச்சு இல்லையா? அந்த கேஸை முதல்ல வெளியே எடுக்கணும். அதனால தான் 3 இடத்துக்கு போய்
தீர்த்தமல்லி எடுத்துட்டு வா. என்னோட ஆலயம்னு என் பேர் இருக்கிற ஆலயம் கருப்பசாமிங்கிற கோயில். எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அது பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி, அங்கே போய் எனக்கு தீர்த்தம் 3 பக்கம் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார், நான் அன்னைக்கே தீர்ப்பு பண்ணி கொடுத்துருவேன். டெய்லர் கடை வச்சிருக்கானா அப்படின்றியா? யாரம்மான டெய்லர் கடை? அதனால கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்தேன். உன்னோட கடையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு கூட உனக்கு சந்தேகம் வந்துடுது. அப்படியே இல்லையா? நீ என் காலடியே கிடந்து வந்தானே, அப்படியே இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படிமான சந்தேகம் வரலாம்? இப்போ சோறு வீட்டில் ஆக்கி வச்சிருக்க, அதில் ஏதாவது கலக்கியிருப்பானா அப்படின்னு சந்தேகம் வரலாமா? வரக்கூடாதுல்ல. வந்த அந்த சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்? உண்மையிலையுமே உனக்கு உடனே சரியில்லாமல் போயிடும். அது நல்ல சோறாகவே இருந்தாலும் சரி. அப்போ நீ என்னை நீ சோதிச்சிட்ட. எத்தனை வருஷமா என்னை பார்க்குற இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சோதிக்கலாம்? உனக்கு வேணுங்கிற செல்வாக்கும் வேணுங்கிற வருமானமும் எல்லாம் கருப்பசாமி ஏற்படுத்தி கொடுத்தனா இல்லையா? கேட்டதுக்கு பதில் மட்டும் பேசு. கொடுத்தல. அப்புறம் நீ எனத்தினால இப்படி சோதிச்ச? இல்லை. அப்போ இல்லாட்டி பரவாயில்ல, இருந்தாலும் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்க கூடாதுல்ல. தப்பா ரைட்டா? அப்படின்னு போய் தப்பு தான் கருப்பசாமி அப்படின்னு 3 டைம் போய் காலில் விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னோட ஆலயம் அப்படின்னா என் பக்கந்தே வரணும். 16 பக்கம் போய் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம எப்படி போவோம்? போகிறோமா இல்லையா? இப்போ கொஞ்ச காலமா இப்படி போனால் நல்லா இருக்குமா, இல்லை இப்படி போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. எங்கே போனாலும் வராது, எல்லா பக்கம் சந்தேகம் தான். இப்போ அந்த போன பக்கம் தான் நிம்மதியாக போனியா? இல்லை. அதான் சொன்னேன், போய் 3 டைம் காலில் விழுந்துட்டோம். என்ன சொல்லி விழுந்துட்டு வரணும்? நான் நினச்சது தப்பு தான் சாமி, இன்னையிலேருந்து என் கூட வரணும் அப்படின்ட்டு போ. அதனால் கருப்பசாமி நாளையிலிருந்து மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து பழையபடி உனக்கு செல்வாக்கா கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி இன்னைக்கே உங்க கூட வந்துடுவேன். இன்னையிலேருந்து நீ என்ன பண்ணக்கூடாது, நீ இருக்கிறியா இல்லையான்னு கூட தெரியலப்பா அப்படின்னு நீ என்ன வேண்டக்கூடாது. நீ போய் என்ன வேண்டணும்? நான் சொன்னதை மட்டும் நீ செய். எனக்கு தாயின் தகப்பனா கருப்பசாமி, கடை உன்னோடது, சரியா? பழைய நிலைமைக்கு நான் போய் இடம் பார்த்து வியாபாரம் பண்ணினாலும் சரி, துணிக்கடையில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் வருமானத்தை கொடுக்கறது உன் பொறுப்பு, சரியா? நான் உன்னோட மகன், நீ இதே எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியில் எங்கே கிளம்புனாலும் நாளையிலேருந்து கருப்பசாமி உன் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உன்னை 2 படி ஏற்றி விட்டு பழையபடி தைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் உனக்கு துணி அதிகமாக கொடுத்தா போதுமா? இதை குடி, தீர்த்தம் குடிக்கிற மாதிரி பிடி. தீர்த்தம் எப்படி பிடிப்ப? குடி. இப்போ மனசு குழம்பி போய் வந்திருக்க, எங்கே போகிறதுனே தெரியல என் மகனுக்கு. அதனால தான் என் குதிரை உன்னோட இருப்படம் வந்துச்சு. நீ உன்னோட ஆலயத்திலேருந்து கிளம்பும்போது வேறொரு பக்கம் போகலான்னு கிளம்புன, அப்படியே இல்லையா? அப்படித்தானே? அதனால கருப்பசாமி என் குதிரை அப்படியே நேராக இங்கே வந்துட்டேன், கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே என்னைய பார்க்க எத்தனை வருஷம் இருக்கும்? 12 வருஷம் இருக்கும். அத்தை நானும் சொன்னேன், நான் கருப்பசாமி அதுக்கு முன்னாடி உன்னை நல்லா செலும்பாக வச்சுருந்தேன். நீ கேட்டது போல் உனக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லாமல் வச்சுருந்தேன். ஆனால் நமக்கு எடுத்தது நீயா கெடுத்துக்கிட்ட, அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன்டாமானே, சரியா? உனக்கு பணம் தானே பிரச்சனை, நான் தரேன். இந்த இன்னையிலேருந்து பண பிரச்சனையே வராது. கருப்பை நான் கூடவே வரம்போ. நாளையிலேருந்து தைக்கிறதுக்கு நேரம் வராது. இடமும் சித்திரை முடிஞ்சு வைகாசியிலேருந்து இடத்துக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன், இடத்துக்கும் நீ போய் சித்திரை முடிஞ்சு வைகாசி 1ஆம் தேதியிலேருந்தே நீ ஆரம்பி. உனக்கு இல்லைங்காமல் அறவையர் வெஞ்சி அந்த இடத்துலையும் உனக்கு வந்துடும். வருமானத்துக்கு குறவில்லாமல் உனக்கு இதுக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதுமா? இதை நீ நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதை கொண்டுட்டு போய் உன்னோட கடையில் வச்சிரு. இன்னைக்கே கருப்பசாமி நீ கூட வரணும் அப்படின்னு ஒண்டி வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன், சரியா? அடுத்த வார வெள்ளிக்கிழமைக்கு என்ன பாரு, குடிச்சிரு. அடுத்த வார வெள்ளிக்கிழமை வரும்போது 2 ஆர்டர் வந்துருக்குதுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு வரணும். கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா, ஆமாப்பா, அங்கே பத்தி வத்த வைப்பா, பத்தி வத்த வை. அதனால கருப்பசாமி
ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துடல மகளை நம்ம குறித்த நேரத்தில் 22ஆம் தேதியா, எத்தனாம் தேதி, 2 வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கூட்டிகிட்டு போயிடணும், அதுவும் தனி குடித்தனமாக போகணும் அப்படின்னு உன்னோட எதிர்பார்ப்பு. போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி தனி குடித்தனத்துக்கு வீடு பார்த்துட்டு இருக்கேன், கட்டாயம் தனி குடித்தனத்துக்கு போயிடுவேன். அதே போல் கருப்பசாமி அவளோட மாமியார் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போனாலும் உனக்கு நீ சண்டையும் வராது, அடிச்சும் கூப்பிட மாட்டான். அதனால் இப்போ அவன் விட்டுட்டு போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆக போகுது. அதனால் இப்போ 22ஆம் தேதி வந்து கூட்டு போகிறேன்ட்டான். கூட்டு போகிறேன்ட்டான்ல. அதே போல் நான் கருப்பசாமி கூட்டிகிட்டும் போயிடுவேன். நல்லபடியாக தனி குடித்தனம் போகிற மாதிரியும் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி ஒட்டுக்கா கூட்டு குடித்தனம் போனாலும் அடுத்த 10 நாள் இவனை கூட்டிகிட்டு வந்து தனியாக வச்சுருவேன். ஆக மொத்தம் தனி குடித்தனம் தான். அப்படி இருந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி உன் மகளை கொண்டுட்டு போய் அவளை நல்லபடியாக சேர்த்து விட்டுறேன். அதுக்கப்புறமா மகனுக்கு ஒரு வாழ்க்கையும் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இப்போ 4 வருஷமா பிரிஞ்சு போயிட்டான், ஆயிடுச்சு. இப்போ தானாக வந்து அவன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறானா இல்லையா? சொன்னானா இல்லையா? அப்போ நான் இப்போ சொன்னபடி கேட்காம எப்படி கூட்டிட்டு போவேன்? நீ அதெல்லாம் பயப்படாத. நான் தான் சொல்லிட்டேன், சித்திரை கடைசி ஆகிறதுக்குள்ளே அவன் கூட்டிகிட்டு போய் தனி குடித்தனை வச்சிருவேன். அதனால் 22ஆம் தேதி டைம் குறிச்சாச்சு. அதனால் நான் கருப்பன் கூடவே வரம்போம். நீ அதை பற்றியே கவலைப்படாத. அதை பப்ளிக்கில் சொல்லித்தான் ஆகணுமா? இப்போ நான் தனியாக சொல்கிறதுக்கும் நீ இருக்க மாட்டேன். அதனால் இப்போ பப்ளிக்லேயே சொல்லிடுறேன். அதனால் வந்து அங்கே 2 பொம்பளை அழுக. அதனால் உன்னோட சம்மந்தி ஒன்று, சம்மந்தியோட மக ஒன்று, சரியா? அவைய பண்ணுற வேலை தான். அப்போ சம்மந்தியோட மக இருக்க பற்றியா, அவள் தான் மெயின். இவ வந்து மகளவே ஆகாது. அதனால் வந்து இருக்கிற வருமானமெல்லாம் போயிடும். அதனால் அவளே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவள் அம்மா வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணுறேன். நான் கருப்பசாமி அதனால் உன் மருமகனை மனசை மாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இப்போ உருவாக்கியாச்சு. அதனால் இன்னையிலேருந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது போகிறதுக்கு. அதனால் கருப்பசாமி உனக்கு தடங்களுக்கு கண்ணுக்கு காட்டியிருக்கேன். எது நடந்தாலும் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமில்ல. அவ்வளோதான். நான் சொன்னதை மட்டும் இதை கொண்டு பாங்கா வச்சுக்க. எல்லாரும் இதை ஜூஸ் போட்டு குடிச்சிடும். கூடே வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்துட்ட பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் எல்லாரும் காலில் விழுப்பா. மறுபடியும் காலில் விழுப்போம். இதில் சொத்து பிரச்சனை யாருக்கு ஓடுது? உனக்கு ஓடுதப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நாளையிலிருந்து உனக்கு முதல் உடல்நிலையை சரி பண்ணணும். அதனால் தொழில் வந்து கரெக்டாக நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி தொழில் முதல்ல நாளையிலேருந்து சரி பண்ணிடலாம், சரியா? அதனால் யாரும் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை நேர காலம் தான் சரி இல்லையா? கொஞ்சம் சரி இல்லைடாமானே. ஒரு சில ஆளுகள்லாம் பப்ளிக்கில் சொல்ல வேணாம், உன் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் ஒரு சில வேலைப்பாடு பண்ணி வச்சுருக்கான். யார் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணினா போதுமா? கிட்டவா இதை குடி. நாளையிலிருந்து உனக்கு தொழில் நல்லபடியாக சுறுசுறுப்பாக நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் 2 வீலர் மெக்கானிக்கா 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போதே உனக்கு உடல்நிலை இருக்கிறது முழுசாக சரியாயிடும். நான் சொல்லி முடிச்சிடுறேன். உடம்பு அடுத்த வெள்ளிக்கிழமை வர்றதுக்குள்ளேயே முழுசும் சரியாயிடும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அப்படின்னா இன்னும் ஒரு 40 நாளில் அதுவும் படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன். சொத்து தகராறு 4 மாதத்தில் அதுக்கு ஒரு தீர்வு பண்ணி கொடுத்துறேன், சரியா? அதனால் என்ன பண்ணுறேன், அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு என்னை வந்து பார்க்குறேன். அதுக்குள்ளே உடம்பு ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் தொழிலை பாரு. அப்புறம் குடும்ப பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி சொத்து பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? நான் கருப்பன் கூடவே வரம்போ. ஒன்றை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ.